ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 89வது ശ്ലോകം. 89வது ശ്ലോകത്തിലെ 7 நாமங்களாக்கும் இருக்கு. 409வது நாமத்திலேருந்து 415வது நாமம் வரைக்குமாக்கும் இதுல இருக்கு. பரமசிவனுக்கு ரொம்ப பிரியமானவளாக்கும் தேவி, சிவனை விட சிரேஷ்டதையுள்ளவளாக்கும் தேவி. சிவனுக்கு சலனம் உண்டாகணுமானா தேவியோடு சக்தி வேணும். தேவி உபாசகர்களை விரும்புறவளாக்கும் தேவி. தேவி பக்தர்களால பூஜிக்கப்படுற தேவி. தேவி இப்படியாக்கும் அப்படியாக்கும் എന്നൊന്നും ആർക്കും தெரிஞ்சுக்கிறதுக்கு സാധിക്കാതെ സ്വരാടായിട്ട് സ്വയം ജ്യോതിസായിരിக்கிறவளாக்கும் தேவி. മനസ്സാലെയോ വാക്കാലെയോ தேவியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம சைதன்ய ஆக்கும் தேவி. பரபிரம்மத்தோடு சக்தி ஸ்வரூபமாக இருக்கிற அந்த பரபிரம்ம சைதன்ய ஸ்வரூபிணி ஆக்கும் தேவி. இப்படி எல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். சிவப்ரியா சிவபரா சிஷ்டேஷ்டா சிஷ்டபூஜிதா அப்ரமேயா ஸ்வப்ரகாஷா மனோவாஜாமகோச்சரா. ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற நாமங்கள், அந்த நாமங்களுக்கு உள்ள என்னெல்லாம் பதங்களாக்கம் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். சிவப்ரியா சிவப்ரியா, சிவபரா சிவபரா, சிஷ்ட இஷ்டா சிஷ்டேஷ்டா, சிஷ்ட இஷ்டா கூடி சேர்ந்து சிஷ்டேஷ்டா, சிஷ்ட பூஜிதா, அப்ரமேயா, ஸ்வப்ரகாஷா ஸ்வப்ரகாஷா, மனோவாஜாம் அகோச்சரா, மனோவாஜாம் அகோச்சரா, மனோவாஜாம் அகோச்சரா கூட்டி சேர்த்து சொல்லர்த்த மனோவாஜாம் அகோச்சரா. 409வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது மங்களப்பிரியாயிட்டு இருக்கிறவள் சிவப்பிரியா. பரமசிவனுக்கு பிரியங்கரியாக்கும் ஜெகதம்பிகை. பத்னியான லலிதாம்பிகைய தன்னோடு இடது பாகத்தில் இருக்கிற தொடையில உட்கார வச்சு பிரபஞ்ச விஷயங்களை நன்னா பார்க்கிற அந்த சிவரூபம். பல ரூபங்களும் സ്വീകരിച്ച് சிவதம்பதிகள் நடத்தின லீலைகள் புராணங்களில எடுத்து சொல்லப்படுறது. பரமசிவன் கிராதனாயிட்டும் தேவி கிராதியாயிட்டும் வனங்களில திருவிளையாடலாடின சம்பவம் சிவபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்கறதுக்கு, அர்ஜுனனோட தபசுல அந்த தபசை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு பரமசிவன் கிராதனாயிட்டும் தேவி கிராதியாயிட்டும் அங்க அர்ஜுனனோடு முன்னால பிரத்யட்சமான
പരമശിവൻ കിരാതരൂപത്തിലെ അർജുനനുമായിട്ട് യുദ്ധം മണർത്ത ജഗദംബികയാണ് ദേവി പുത്രനുക്ക് തുല്യം വാത്സല്യത്തോടു കൂടിയിട്ട് അർജുനനോട് ശരീരത്തിലെ പുഷ്പശരങ്ങളെ വർഷിച്ച അർജുനനോട് അമ്പുകളാല് തന്നോട് കണവനാണ് പരമശിവനോട് ശരീരത്തിലെ മുറിവുകൾ ഉണ്ടാനോണ് ജഗദംബികയാണ് ദേവി പുത്രഭാസത്തോടു കൂടിയിട്ട് അർജുനനെ നോകടിക്കാത്ത രൂപത്തിലെ പുഷ്പശരങ്ങളാല് അർജുനനോട് മേലെ പുഷ്പവർഷം നടത്തിന அந்த ദേവിയാക്കും കാടാമ്പുഴ ദേവിയായിട്ട് അവതരിച്ചതങ്ക கிராத ரூபத்தில் இருக்கிற பரமசிவன் காடாம்புழைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மாடம்பியார் காவில தேவியோடு பக்கத்திலேயே ஸ்திதி பண்றார். கிராதனும் கிராதியுமாயிட்டு இருக்கிற அந்த ரூபம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக்கும். கிராத அர்ஜுனியம் அப்படிங்கிற உபாக்கியானத்துல இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது சிவசக்தி திருவிளையாடல்களாக்கும். ഭഗവാൻ പരമശിവൻ വാനരനായിട്ടും ദേവി വാനര സ്ത്രീയായിട്ടും വനത്തിലെ വിനോദം നടത്തുന്ന സമയത്തിലേക്കും ഹനുമാൻ അങ്ങ് ഉത്ഭവിച്ചത്. ദക്ഷയാഗ സമയത്തിലെ തന്നോട് പത്നിയാണ് സതീദേവി. அந்த பார்வதி தேவியோடு புனர்ஜென்மம் தேகத்தியாகம் செஞ்சோன கோபம் வந்த சிவன் தீவிர வைராக்கியத்தோடு கூடிட்டு வாழ்ந்தார். സതീദേവി ഹിമവാനോട് മകളായിട്ട് പാർവതി அப்படிங்கிற പേരിലെ പുനർജനിച്ചോണ് ശിവൻ സന്തോഷത്തോടു കൂടിയിട്ട് அந்த பார்வதி தேவியை பத்னியாயிட்டு സ്വീകരിக்கவும் செஞ்சார். பரமசிவனுக்கு ரொம்ப பிரியமான அந்த ஜெகதம்பிகையை சிவப்பிரியா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 410வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது சிவபரா. சிவனில ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்கிறவள். சிவனுக்கு சக்தியை கொடுக்கிறவள். சிவ தத்துவத்தோடு டாப் மோஸ்ட் பாவம் இப்படி எல்லாம் இருக்கிற அர்த்தத்துல சிவபரா அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. சிவன் கிட்ட ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்கிறவளாக்கும் சிவபரையான லலிதாம்பிகை. தட்ச புத்திரியான சதீதேவி ரொம்ப சின்ன வயசுலயே பரமசிவனை தன்னோட கணவராயிட்டு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அந்த லட்சியம் அடையறதுக்காயிட்டு ஜபம், தியானம், விரதம், உபவாசம் இப்படி இருக்கிற அனுஷ்டானங்கள் தேவி ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு பண்ணினா. திருமண பிராயம் வந்து சேர்ந்தோன தட்சன் புத்திரிய யோக்கியனான ஒரு
வரனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்ணினார். அப்பாவோடு அந்த யோசனை அம்மா வழி தெரிஞ்ச சதீதேவி தன்னோட தீர்மானம் அப்பாவை டைரக்டாயிட்டு தெரியப்படுத்தினான். தட்சனுக்கு தன்னோட புத்திரிய பரமசிவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுல கொஞ்சம் கூட தால்பரியம் இருக்கலை. காரணம், சிவன் ആനത്തോല വസ്ത്രമായിട്ട് ധരിക്കുന്നതിനാലെയും ശ്മശാനത്തിലെ ശ്മശാന ഭസ്മം ധരിച്ച് എപ്പവും ഉட்கார்ந்துருக்கிறதுனாலையும் സർപ്പങ്ങളെ ஆபரணமாய் போட்டுருக்கிறதாலையும் ஆக்கும். சிவன் கிட்ட இருக்கிற புத்திரியோடு தால்பரியத்தை இல்லாம பண்றதுக்கு பல தடவை தட்சன் முயற்சி பண்ணினார். கடைசியில தட்சன் சதி தேவியோடு அந்த ஆக்ரகத்துக்கு அடிபணிஞ்சார். தட்சனோடு அப்பாவான பிரம்மா எடுத்து சொன்னதாலேயாக்கும் அவரு சம்மதிச்சார். தேவி பாகவதத்திலையும் மகாபாரதத்திலையும் எல்லாம் இது சொல்லப்படுறது. சரீர தியாகத்துக்கு அப்புறமும் புனர்ஜென்மத்துல சிவனையே கணவராயிட்டு தேவிக்கு கிடைச்சது. அது சிவன் கிட்ட இருக்கிற டீப்பான அந்த பிரேம பக்தியாலேயாக்கும். அதனாலேயே சிவபரா அப்படிங்கிற நாமம் தேவிக்கு ரொம்ப சூட்டபிள் ஆக்கும். 411வது நாமம் சிஷ்டேஷ்டா. சிஷ்டர்களை விரும்புறவள். சிஷ்டஹா இஷ்டா கூட்டி சேர்த்தியாக்கும் இங்க சிஷ்டேஷ்டா. சிஷ்டஹா அப்படிங்கிற வாக்குக்கு சத்மார்க்கத்துல சஞ்சரிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஞானி அப்படின்னு அர்த்தம். சத்குணம் ஜாஸ்தியா இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். சத்குணத்தோடு கூடிட்டு வாழ்க்கை நடத்துறவாள தேவி விரும்புறா. துஷ்டர்களை தேவி வெறுக்கிறா. எப்பவும் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு குலதர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு வேதாங்கங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துண்டு பிரம்மத்தை பரமலட்சியமாயிட்டு நினைச்சு ஆராதிச்சுண்டு சாஸ்திர கிரந்தங்களில சொல்லப்பட்ட விஷயங்களை ஆசிரியிச்சு வாழுமாக்கும் சிஷ்டர்கள். வசிஷ்ட சூத்திரத்திலேயாக்கும் சிஷ்டர்களை சம்பந்திச்ச விஷயங்களை டீப்பாயிட்டு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. சரீர அவயவங்களை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றவாளாக்கும் சிஸ்டர்கள். கண்ணு, வாக்கு, சரீரம் இதெல்லாம் கூட்டி சேர்த்தாக்கும் இங்க அவயவம் அப்படின்னு சொன்னது. அப்படி இருக்கிற சிஸ்டர்களை ரொம்ப ரொம்ப பிரியமாக்கும் தேவிக்கு. அதனால சிஷ்டேஷ்டா அப்படின்னு தேவியை வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் சிஷ்டேஷ்டா. 412வது நாமம் சிஷ்ட பூஜிதா. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. சிஷ்டர்களால பூஜிக்கப்படுறவள் தேவி. திரிபுரா ஸ்தோத்திர விம்சதி, அதானது பாலா விம்சதியில திரிபுர சுந்தரிய
பக்தர்கள் தியானிக்கிற அவஸ்தைய எடுத்து சொல்லுற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. பாலாவிம்சதியில 11வது ஸ்லோகம். ஆர்பட்யா சசிகண்டமண்டித ஜடாஜூடாமிருமுண்டஸ்ரஜம் பந்தூக பிரசவாருணாம்பரதராம் பிரேதாசனாத்யாசினீம் த்வாம் த்யாயந்தி சதுர்புஜாம் த்ரிநயனாம் ஆபீனதுங்கஸ்தனீம் மத்யே நிம்னவலித்ரயாங்கிததனும் தத்ரூப சம்வித்தையே. இதாக்கும் அந்த ஸ்லோகம். மோட்சத்தை ஆகிரகிக்கிறவா தேவியோடு சொரூபத்தை தரிசிக்கிறதுக்காயிட்டு ஆர்படி அப்படிங்கிற ஆசனத்தில கணவரான பரமசிவனோடு இடது தொடையில உட்கார்ந்துண்டு சந்திரக்கலையால அலங்கரிக்கப்பட்ட ஜடாபாரத்தோடு கூடியிருக்கிறவளாயிட்டு முல்லப்பூமாலையும் முத்துமணி மாலையும் செம்பகப்பூமாலையும் எல்லாம் போட்டுண்டு ചെമ്പരത്തി പൂ മാതിരി ചകചവാന് ചകപ്പ് കളറില വസ്ത്രവും ധരിച്ചുണ്ട്. 4 കൈകളോട് കൂടിയിട്ട് 3 കണ്ണുകളോട് കൂടിയിട്ട് സ്തനഭാരത്തോട് കൂടിയിട്ട് ഇടുപ്പിലെ 3 மடிப்புகளோடு கூடிட்டு இருக்கிற சரீர அழகோடு கூடி இருக்கிற ஜெகதம்பிகையை நாங்கள் அதானது பக்தர்கள் தியானிக்கிறோம் அப்படின்னாக்கும் அதுல இருக்கிற ஸ்லோகம். தேவி பாகவதத்துல திரிமூர்த்திகளால ஆராதிக்கப்படுறவளாக்கும் தேவி அப்படின்னும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஆர்பட்யா ஆர்படி அப்படிங்கிற ஆசனம் அதுல உட்கார்ந்துண்டு சசிகண்ட மண்டித ஜடா சசிகண்ட மண்டித ஜடாஜூடாம் சந்திரக்கலையால அலங்காரம் செய்யப்பட்ட ஜடாமுடியோடு கூடிட்டு இருக்கிறவளாயிட்டு மிருமுண்டஸ்ரஜம் முல்லப்பூ மாலை தரிச்சுருக்கிறவளாயிட்டு அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய முத்துமணி மாலைகள் அணிஞ்சின்றிருக்கிறவளாயிட்டு அப்படி இல்லைன்னா செம்பகப்பூ மாலை அணிஞ்சின்றிருக்கிறவளாயிட்டு பந்தூக பிரசவாருணாம்பரதராம் செம்பரத்தி பூ மாதிரி சகஜவான் இருக்கிற வஸ்திரத்தை தரிச்சுருக்கிறவளாயிட்டு பிரேதாசனாத்யாசினி பரமசிவனோடு இடது பாகத்துல இடத்தே தொடையில உட்கார்ந்து இருக்கிறவளாயிட்டு இருக்கிற ஜெகதம்பிகை துவாம் அப்படி இருக்கிற தேவிய தியாயந்தி நாங்கள் தியானிக்கிறோம். சதுர்புஜாம் திரிநயனாம் 4 கைகளோடும் 3 கண்களோடும் கூடிட்டு இருக்கிறவளான தேவிய திரிநயனாம் 3 கண்களோடு கூடிட்டு இருக்கிறவளான தேவிய ஆபீன துங்கஸ்தனீம் தடிச்சு உயர்ந்து நிற்கிற ஸ்தனங்களோடு கூடிட்டு இருக்கிற அந்த தேவிய மத்திய பிரதேசத்துல இடுப்பு அப்படிங்கிற அந்த இடத்துல நிம்ன வலித்ரயாங்கிதனும் வலித்ரயத்தால
மூணு அடையாளங்கள் இருக்கிற சரீரத்தோடு கூடிட்டு இருக்கிறவளாயிட்டு இருக்கிற தேவிய, மூணு மடிப்புகள் தேவியோட இடுப்புல இருக்கு. அப்படி இருக்கிற தேவிய தத்ரூப சம்பித்தையே, தேவியோடு സ്വരൂപ സാക്ഷാത്കാരத்துக்காயிட்டு நாங்கள் இதா தியானிக்கிறோம் அப்படின்னாக்கும் பாலா விம்சதியில சொல்லப்பட்டிருக்கிற 11வது ஸ்லோகம். தொடகளோடு மேல தொடகளை சேர்த்தி இருக்கிறதாக்கும் ஆர்படி அப்படிங்கிற ஆசனம். നാല് കൈകളിലെ പാശം, അങ്കുശം, കരിമ്പ് വില്ല്, പൂബാണം ഇതെല്ലാം ധരിച്ചിരിக்கிற அர்த்தத்திலேயாக்கும் சதுர்புஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிற லலிதாம்பிகையாக்கும் இதுல வர்ணிச்சது. பக்தர்களால இந்த அளவுக்கு சிரஷ்டையான லலிதாம்பிகைய பூஜிக்கப்படுறது. அதனால சிஷ்ட பூஜிதா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 413வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. அப்ரமேயா, பிரமாணங்களோடு ஹெல்ப்பினால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காதவளாக்கும் ஜெகதம்பிகை. பதார்த்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணற விஷயங்களையாக்கும் இங்க பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரத்யட்சம், அனுமானம், உபமானம், சப்தம் இதெல்லாமாக்கும் பிரமாணங்களாயிட்டு சொல்லப்படுறது. டைரக்ட் ஆயிட்டு பார்த்து போத்தியப்படுறத பிரத்யட்சம் அப்படின்னு சொல்லலாம். மனுஷாலோடு 5 ஞானேந்திரியங்களாக்கும் கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, தொக்கு இதெல்லாத்தாலேயும் யதாக்கிரமம் பதார்த்தங்களோடு ரூபம், கந்தம், சப்தம், ரசம், ஸ்பர்ஷம் இப்படி இருக்கிற குணங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. இதையாக்கும் பிரத்யட்ச அனுபவம் அப்படின்னு சொல்லப்படுறது. தேவி திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவளுமாக்கும். பிரத்யட்சமான பிரமாணங்களோடு ஹெல்ப்பினால தேவியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. புகை இருக்கு அப்படின்னா தீ இருக்கு அப்படின்னு அங்க நமக்கு ஒரு ஊகம் பண்ணலாம். புகையும் தீயும் பார்த்தவாளுக்கு மட்டும்தான் அப்படி ஊகிக்கிறதுக்கு கூடியும் சாதிக்கும். சூக்ஷ்ம ஸ்வரூபிணியான தேவிய முன்ன பின்ன ஆருக்கும் தெரியாததால தேவிய இப்படி ஆக்குமோ அப்படி ஆக்குமோ அப்படின்னு ஒன்றும் ஊகிக்கிறதுக்கு சாத்தியமல்ல. ஒரு பதார்த்தத்தை வேற ஏதாவது ஒரு பதார்த்தவுமாயிட்டு கம்பேர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக்கும் இந்த உபமானம் அப்படின்னு சொல்லப்படுறது. சர்வவியாபியான தேவி அல்லாதக்கு வேற ஒண்ணுமே இந்த ஜகத்துல இல்லாததால உபமான பிரமாணத்தாலையும் தேவியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. அதிருஷ்யா இருக்கிற தேவிய சப்தம் வழியாவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. சப்த பிரமாணத்தாலையும் தேவி தெரிஞ்சுக்க முடியாத சக்தியாக்கும். பராசக்திய சொந்தம் ஆத்மா தரத்துல
அனுபூதியாயிட்டு மட்டும்தான் பக்தனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். தேவிய பக்தன் அனுபவம் வழியா மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். வேற ஒന്നിனாலையும் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சக்தி ஸ்வரூபிணிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. நெருப்பு அப்படிங்கிறது சுடும். அந்த நெருப்பு அப்படிங்கிறத காணறதுக்கு சாதிக்கும், சூடு அப்படிங்கிறத காணறதுக்கு சாதிக்காது. அந்த சூட அந்த நெருப்பை தொட்டா அது சுடறத அனுபவமாயிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். காத்து அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த காத்த கண்ணால காணறதுக்கு சாதிக்காது. ஆனா அந்த காத்தடிச்சு நமக்கு நம்மளோட ஸ்கின்னில படுறத காத்து இருக்கு அப்படின்னு அனுபவம் வழியா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். சுகம் துக்கம் ഇതൊന്നും നമുക്ക് പ്രത്യക്ഷത്തിലെ കാണാർക്കൊന്നും സാധിക്കാതെ இருந்தா கூட அனுபவத்துல அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். கரண்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலயாக்கும் பல்பு ஃபேனு இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிறது. கண்ணால காண முடியலை அப்படிங்கிறதுனால அந்த கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சு அந்த கரண்டை நம்ம தொட்டானாலும் தெரியாம கரண்டை தொட்டானாலும் ஷாக் அடிக்கும். அதே மாதிரி அனுபவம் வழியா மட்டுமாக்கும் அதிபராசக்தியான தேவியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் சாதகனுக்கு. 414வது நாமம் സ്വപ്രകാശ. 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. സ്വന്തം പ്രകാശത്താലെ இந்த பிரபஞ்சத்தையே பிரகாசமயமாக்கி தீர்க்கிறவள் ஸ்வராடாயிட்டு இருக்கிற தேவி விராடு ரூபத்துல இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்றவள். பிரபஞ்சத்துல பிரகாசத்தை கொடுக்கிற சூரியன், சந்திரன், அக்னி, நட்சத்திரங்கள் இப்படி இருக்கிறதெல்லாம் அதுல சூரிய பிரகாசமாக்கும் ரொம்ப ரொம்ப பிரகாசம். சூரிய பிரகாசத்தாலியாக்கும் சந்திரனும் அக்னியும் நட்சத்திரங்களும் பிரகாசிக்கிறது. சூரியனுக்கு சுயமாயிட்டு பிரகாசிக்கிறதுக்கான எபிலிட்டி இல்லை. சூரியனுக்கு பிரகாசிக்கிறதுக்கு சாதிக்கிறது பராசக்தியோடு அனுகிரகத்தாலியாக்கும். தேவியோடு சைதன்யம் அந்த சக்தி சூரியன் வழியா பிரபஞ்சத்துல ரெஃப்ளக்ட் ஆகிறது. அக்னிக்கு பிரகாசத்தையும் ദഹിപ്പിக்கிறதுக்கான சக்தியையும் கொடுக்கிறது ஜெகதீஸ்வரியாக்கும். சர்வலோகத்தையும் ദഹിപ്പിக்கிறதுக்கான சக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு அகங்காரமாயிட்டு காலர் தூக்கி விட்டுண்ட அக்னி தேவனுக்கு ஒரு புல்கொடிய கூடியும் ദഹിപ്പിக்கிறதுக்கு சாதிக்கலை. பிரம்ம வித்யான உமா ஹைமவதி இந்திரன் கிட்ட சொன்னது தேவியோட ചൈതന്യം ஜாஸ்தியாயிட்டு தேவர்களில பிரவேசிப்பிச்சதாலியாக்கும் தேவர்களுக்கு அசுரர்களை தோக்கடிக்கிறதுக்கு சாதிச்சது அப்படின்னாக்கும். தேவியோடு சொந்தம் பிரகாசத்தால அந்த மகத்துவத்தால தேவி இந்த பிரபஞ்சத்தையே பிரகாசமயமாக்கறா. தேவியே இத இந்திரனுக்கு போத்தியப்படுத்தி கொடுத்தா. இந்த விஷயங்கள் எல்லாம் கேனோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால சொப்பிரகாஷா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் துதிக்கிறார். 415வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. മനോവാചാം അഗോചര. മനോവാചാം അഗോചര കൂട്ടിച്ചേർത്താക്കും നമ്മൾ നാമത്തെ பார்க்கிறோம். நாமங்களோட நடுவுல பதங்களை பிரிக்காதைக்காக்கும் சொல்றோம். മനോവാചാം അഗോചര மனசுக்கும் வாக்குகளுக்கும்
അപ്പാർപ്പെട്ടവൾ. ലളിതാ ത്രിപുരസുന്ദരിയോട് മഹത്വം കംപ്ലീറ്റായിട്ട് தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசுக்கு சாதிக்காது. ஆத்மா அப்படிங்கிறத பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையில விவரிச்சிருக்கார். ദ്വിതീയ അധ്യായത്തിലെ 25ാவது ശ്ലോകത്തിലെ അവ്യക്തഃ അയം അചിന്ത്യഃ അയം അവികാര്യഃ അയം ഉച്യതേ. തസ്മാത് ഏവം വിദിത്വാ ഏനം ന അനുശോചിതും അർഹസി. അവ്യക്തോയമചിന്യോയം അവികാര്യോയമുച്യതേ. തസ്മാദേവം വിദിത്വൈനം നാനുശോചിതുമർഹസി. അയം ഇവൻ இந்த ஆத்மா அவ்வியக்தனாக்கும் ചിന്തകൾക്ക് அப்பாற்பட்டவனாக்கும் ரூபமாற்றம் இல்லாதவனுமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அதனால ஆத்மாவை நினைச்சு நீ துக்கிக்க வேண்டியதில்லை அர்ஜுனா. ദേവി നിർഗുണ നിരാകാരമാക്കും ദേവി. ത്രിഗുണങ്ങൾക്ക് അപ്പാற்பட்டവൾ. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கே அப்பாற்பட்டவள். அதனால தேவி அவ்வியக்தையாக்கும் அஜிந்தியாக்கும். தேவியை ஆரும் இதுவரைக்கும் தர்சிக்காததால தேவியை அவ்வியக்தா அப்படின்னு சொல்லப்படுறது. ஞானேந்திரியங்களால தேவியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காததால தேவியை சிந்தனை பண்ணி பார்க்கறதுக்கும் சாதிக்காது. ஜடவஸ்து அல்லாததால தேவிக்கு பரிணாமமும் இல்லை. அதனால தேவியை அவிகாரியா அப்படின்னு சொல்லப்படுறது. தேவி அப்படிங்கிற அந்த சக்தியை மனசாலேயோ வாக்குகளாலேயோ தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. மனசு வாக்கு இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க கூடின விஷயங்களாக்கும். மனசாலையும் வாக்குகளாலையும் பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க முடியும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட தேவிய மனசாலேயோ வாக்குகளாலேயோ அதானது இந்திரியங்களாலேயோ தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. மனசு வாக்குகள் இதெல்லாம் தேவியில எத்தாதைக்கு திரும்ப வந்து சேரறது. ஒரு அனுபூதி உண்டாக்குறதுக்கு மட்டும்தான் நமக்கு சாதிக்கும். தைத்திரிய உபனிஷத்துல 4வது அனுவாகத்துல இது சொல்லப்படுறது. யதோ வாஜோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந பிபேதி கதாஜனேதி. தஸ்ய ஏஷ ஏவ ஷாரீர ஆத்மா யஹ பூர்வஸ்ய தஸ்மாத் வா ஏதஸ்மாத் மனோமயாத். இப்படி எல்லாம் இருக்கிற அந்த அனுவாகம். யதஹ ஏதொன்னிலேந்து, வஜஹ வாக்குகள், மனசாசஹ மனசோடு கூடிட்டு, அப்ராப்ய பிராபிக்காதக்கு, நிவர்த்தந்தே
திரும்ப வந்து சேருறதோ, தஸ்யா அந்த பிரம்மணஹா பிரம்மத்தோடு ஆனந்தத்தை வித்வான் தெரிஞ்சுக்கிறவன் கதாச்சனா ஒருபோதும் ந விபேதி பயப்படுறதில்லை. இதி அப்படின்னு பூர்வஸ்ய தஸ்யா முன்னால சொன்ன அந்த பிராணாயாமத்தோடு யஹா ஏதொன்னாக்குமோ ஷாரீரஹா ஆத்மா சரீரத்திலே இருக்கிற ஆத்மா சஹ அது ஏஷஹா ஏவ இதுதான். தஸ்மாது வை ஏதஸ்மாது அந்த இந்த ஃபேமஸான மனோமயாது மனோமயத்திலிருந்து அந்யஹா വ്യത്യസ്തമായിട്ട് அந்தரஹா உள்ள இருக்கிறதாக்கும் விஞ்ஞானமயா விஞ்ஞானமயனாயிருக்கிற ஆத்மா ஆத்மா தேன அதனால ஏஷஹா இந்த மனோமயனாயிருக்கிற ஆத்மா பூர்ணஹா எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிறது. சஹ ஏஷஹா வை அந்த இதும் புருஷவிதஹா ஏவ புருஷனோடு சொரூபத்தோடு கூடியதேதான். தஸ்யா அதோடு அதானது மனோமயனோடு புருஷவிததாம் புருஷாகாரத்துவத்தை அனுசரிச்சாக்கும் அயம் இது புருஷவிதஹா புருஷாகாரனாயிட்டு இருக்கு. தஸ்யா அவனோடு சிரஹா சிரசு ஸ்ரத்தா ஏவா ஸ்ரத்தையேதான். ரிதம் சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி கர்த்தவிய ஞானம். தட்சிணஹா வலத்தே பக்கத்தில் இருக்கிற வலது பக்கத்தில் இருக்கிற பட்சஹா ரக்ககளாக்கும். சத்தியம் சத்தியம் உத்தரஹா இடதே பக்கத்தில் இருக்கிற பட்சஹா ரக்ககளாக்கும். யோகஹா யோகம் அப்படிங்கிறது வலது பக்கத்தில் இருக்கிற ரக்ககளாக்கும் சத்தியம், இடது பக்கத்தில் இருக்கிற ரக்ககளாக்கும் யோகஹா யோகம். ஆத்மா ஆத்மாவாக்கும். மகஹா மகத்தத்துவம். பிரதிஷ்டா பிரதிஷ்டைக்கு சாதனமாயிருக்கிற புச்சம் புச்சமாகும். ததபி அந்த விஷயத்திலேயும் ஏஷஹா ஸ்லோகஹா இந்த ஸ்லோகம் பவதி இருக்கு. மனோமயனிலேந்து பின்னனாயிட்டு அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா அதாக்கும் விஞ்ஞானமயன். அதனால இந்த மனோமய கோஷம் பூர்ணமாயிட்டு இருக்கு. அதுவும் புருஷாகாரமே தான். மனோமயத்தோடு புருஷாகாரத்தை அனுசரிச்சாக்கும் இது புருஷாகாரமாயிட்டு இருக்கு. ஸ்ரத்தையேதான் அதனோடு சிரசு. ரிதம் வலது பக்கத்தில் இருக்கிற ரக்கையும் சத்தியம் இடது பக்கத்தில் இருக்கிற ரக்கையுமாக்கும். யோகம் ஆத்மாவாக்கும். மகத்தத்துவம் ஸ்ட்ரைட்டா நிக்கிறதுக்கான அந்த ஹெல்ப் பண்ணுற புச்சம் ஆக்கும். அதை சம்பந்திச்சும் இந்த மந்திரம் இருக்கு. இதாக்கும் தைத்திரிய உபனிஷத்துல சொன்னது. மனசு பிரம்ம விஞ்ஞானத்துக்கான சாதனமானதால மனசுல பிரம்ம தத்துவத்தை ஆரோபிச்சு பயத்தை இல்லாம பண்ணுறது அதனோட பிராதானியத்தை எடுத்து காட்டுறதுக்காக்கும். மனோமயத்தோடு அங்கங்களாயிட்டு வேதங்களை சொன்னதும் அதனாலேயாக்கும். மனோமயத்துல பிரம்மம் ஆரோபிச்சு உபாசிக்கிறதுனால பய நிவர்த்தி அதனோடு பலனாயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. மனோமயத்தோடு உள்ள இருக்கிற ஆத்மாவாக்கும் விஞ்ஞானமயன். நிச்சய புத்தியே ஆக்கும் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. மனசை விட சூக்ஷ்மமானதால மனோமயத்தோடு ஆத்மாவாயிட்டு விஞ்ஞானத்தை சொல்லப்பட்டிருக்கு. அகம்போதத்தோடு காரணமாயிட்டு இருக்கிறது இந்த விஞ்ஞானமாக்கும்.
சாஸ்திரங்களிலேயும் குருவாக்கியங்களிலேயும் സത്യബുദ്ധിയോട് കൂടി இருக்கிற விசுவாசமாக்கும் ശ്രദ്ധ ശരിயான രീതിயில நிச்சயம் செய்யறதுக்கு ஸ்ரத்தை மஸ்ட் அப்படிங்கிறதுனால பிரதான அவயவமான சிரசாயிட்டு சங்கல்பம் பண்ணப்பட்டிருக்கு. പ്രകൃതിക്ക് അപ്പാർപ്പെട്ട പരബ്രഹ്മസ്ഥാനം, அந்த பரபிரம்ம பட்டமகிஷியாயிட்டு லலிதாம்பிகை தேவி பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு நம்மளோட இந்திரியங்களொന്നും எத்திப்படாம திரும்ப வந்து சேருறது. தேவியை காணறதுக்கோ தேவியை தொடறதுக்கோ தேவியை காது வழியா ശബ്ദം വഴിയാ தெரிஞ்சுக்கிறதுக்கோ ഒന്നും സാധിക്കാതെക്ക് இந்திரியங்களெல்லாம் தோத்து மடங்கி வருது. மனசுக்கும் தேவிட்ட போகிறதுக்கு சாதிக்க மாட்டேங்கிறது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மத்தை பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற நம்மளால எப்படி காணறதுக்கு சாதிக்காதோ அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சிய பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தராலையும் காணறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒன்றும் சாதிக்காது. அதனாலேயே வாக்தேவிகள் தேவிய மனோவாஜாமகோஜரா அப்படின்னு ஸ்துதிக்கிறார்.